அடிக்கல் நாட்டு ஒரு சர்வதேச நிதி மூலம் அல்லது புலம்பெயர் மக்கள் நிதி மூலம் இது அத்திவாரமிடப்பட்டிருந்தா எவரும் குழப்பிருக்க மாட்டோம். தற்போது ஆட்சியில் உள்ளவர்களால் இந்த திட்டம் செயற்படுத்துற காரணத்தால் சில அரசியல் காரணங்களுக்காக இதை சிலவர் குழப்பறது முற்படும். மூன்று பங்கர் இருந்தது. அப்போ இது உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் விடுதலை புலிகளின் ஒரு ட்ரைனிங் பேஸாக இருந்தது. அப்போவே அந்த புள்ளிகளை நிறைய பேர் மேலால் பொம்பர் அடிக்கிற நேரங்களில் நிறைய புள்ளிகளை பங்கர்களில் விடுறதுக்காண்டி ட்ரைனிங்கில் இருக்கிறார்களை பெரிய பெரிய பங்கர்ஸ் 3 இருந்தது. அப்போ அந்த பங்கர்ஸுக்கு மேலே மரங்கள் எதுவுமே இல்லை. இப்போ நீதிமன்றத்தில் அண்மையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாக அறிகின்றோம். அதற்குரிய உத்தியோகபூர்வமான கட்டளை எதுவும் எங்களுடைய மாவட்டத்தில் இதுவரையில் கிடைக்கப்படவில்லை. ஆனால் 10க்கு மேற்பட்ட கட்டடங்கள் அமைக்கும் போது இந்த சூழலியலாளர்கள், இந்த அரசியல்வாதிகள், இந்த சமூக ஆர்வலர்கள் எங்கே உண்மையிலே இது எங்களுக்கு எதிராக இதுக்கு எதிராக தடை உத்தரவு போட்ட சமூக ஆர்வலர்களை நாம் வினயமாக கேட்பதுண்டு. இன்டர்நேஷனல் லெவலுக்கு எங்களுடைய ஆக்களை கொண்டு போறதுக்கு தரமான ஆக்கள் இல்லை. இங்க இன்டர்நேஷனலுக்கு இங்க இருந்து ஒருத்தரும் போறேன். அப்போது இந்த சூழலியலாளர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தங்களை கார்த்திகை மறை நடுகை மாதம் என்று சொல்லி கொண்டாடி கொள்கிற சூழலியலாளர்கள் எங்கே போனார்கள்? அல்லது இந்த மர நடுகை ஆர்வலர்களால் நட்ட மரங்கள் எத்தனை முளைச்சிருக்கு இல்லை. ஆகவே இதுல இருந்து வர ஆக்சிஜனாலதான் நாங்கள் எல்லாரும் வாழ போறோம். யாழ்ப்பாண மக்கள் எல்லாம் செத்து போறான்னு சொல்லி கவலைப்படுறோம். எல்லாம் சூழலியலாளர்கள் அல்ல ஆர்வலர்களோ கவலைப்படுறதும் எனக்கு வேடிக்கையானது. எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பண்பாடுக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வந்தாலும் அதை குழப்புற பண்பாடு, எங்களுடைய மரபுகளை பாரம்பரியத்தை சொல்லி குழப்புற பண்பாடு தான் இருக்கின்றது. இதில் கட்டுறது நான் நெல்லையா சுரேஷ்குமார். இலங்கையில் இருக்கிற ஒரு தமிழ் இன்டர்நேஷனல் வாலிபால் ரெஃப்ரி, சர்வதேச ரீதியாக ஒரு தமிழ் மத்தியஸ்தராக சர்வதேச அரங்கில் நான் ஒரு வாலிபால் மச்சம் செய்திருக்கிறேன். நான் இவ்வாறான கலர்முறையான மைதானத்தில் விளையாடி தான் நான் இந்த நிலைமைக்கு மேலே வந்திருக்கிறேன். ஆனால் அதன் வலியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும். அந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த பழைய அரசியல்வாதிகள் ஆளுநர்களோட சொல்லி எங்களுக்கு இந்த அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்பால் கோர்ட் அதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் வாலிபால் அசோசியேஷன் இந்தியாவில் நெட்பாலுக்கு ஒதுக்கப்பட்ட காணி ஏற்கனவே சந்திரசூரிய ஐயா இருக்கு 2015 மதியில் கட்டு இருக்கு விழுதுங்க. அந்த கட்டு பாருங்க, அந்த கட்டுக்கு இந்தியாவில் வாலிபால் அசோசியேஷன் இதில் நாங்கள் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியில் மண் கிரவல் இருக்கு பாருங்க, கிரவல் போட்டு வாலிபால் போஸ்டர் இருந்தால் பிடுங்கி வச்சுருக்கு. அந்த பாருங்க, அந்த பழைய போஸ்டர்லாம் அங்கே கிடக்க பார்க்கலாம். இதில் வாலிபால் இதில் நாங்கள் விளையாட இருந்தது, இதில் நெட்பால் இருந்தது. அப்போ அதில் இப்போ வந்து பாஸ்கெட்பால் போட்டு அங்கே முன்பக்கம் வந்தபடியாக அதோட வசதியாக போயிட்டுது. அவைக்கு டக்குன்னு ஒதுக்கீடு சித்தார்த்தன் எம்பியால் கொஞ்சம் ஒதுக்கீடு எல்லாம் வந்தபடியாக உடனடியாக அதுக்கு போயிட்டுது. எங்களுக்கு 2 அசோசியேஷனுக்கு எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நிதி இல்லாமல் போயிட்டு எங்களுடைய அசோசியேஷன்லேயும் எங்களுக்கு காசு இல்லாதபடியாக நாங்கள் அதில்
அதிசயலாமல் போயிட்டு எங்களுக்கு. அப்போ நாங்கள் எந்த ஃபேஸ்புக் பதிவில் நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க. இல்லை நம்ம பழங்கள் 2015 இருந்த பழங்கள் போட்டோம். இதில் ஒரு பட்டை மரம் இருந்தது, அதான் தாங்க தடுக்கப்பட்டிருக்கு. நான் அந்த இந்த படத்தில் நான் போட்ட வீடியோ இந்த ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா என்ன நெல்லியா சுரேஷ்குமார் ஃபேஸ்புக்கில் இருக்குது. 2015 படமும் போட்டிருக்கேன். என்ன நிலைமையில் இருந்தது. நாங்கள் ஒரு மரமும் வெட்டையில் பெரிய மரம் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூகுள் 2015 அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய மரங்கள்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நாங்கள் இதில் போய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மரங்கள் ஒன்றும் பட்டுப்படையில்லை. எங்களுக்கு இதே நீங்கள் சர்வதேசம் நினைக்கிற மாதிரி புலி மக்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய அளவில் இல்லை. இந்த எங்களுக்கு ஒரு 50 மீட்டர் 30 மீட்டர் அகலத்தில் வரக்கூடிய ஒரு இண்டோர் தான். எங்களுக்கு மழை காலம் வெயில் காலத்தில் நாங்கள் பயில் படம் விளையாடுறதுக்கு இவங்களிடம் எங்களுக்கு வழியாக காணும். இவை அவை நினைக்கிற மாதிரி வாகனங்கள் வந்தோ பெரிய கொட்டலை போட்டோ அப்படி செய்கிறவர்களுக்கு இல்லை. எங்களுக்கு தேவை மரம் அழிக்கலை. இதில் நாங்கள் இயற்கையோட ஒன்றி போகிறோம். நாங்கள் இயற்கை எங்களுக்கு விருப்பம். நாங்கள் இந்த வேட்டியை கட்டி கொண்டு வந்தேக்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றோம்ன்றதை காட்டுறதுக்காண்டி நாங்கள் விளையாட்டு வீரர் மாதிரி சோட்ஸோடையோ நிறைய ரன்னிங் சொல்கிறத வந்து நாங்கள் நின்றுருக்கலாம் வந்திருக்கலாம். சரிதானே? அப்போ நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். இதை சொல்கிறார்கள் இந்த இடத்துல பெரிய மரங்கள் அழிக்கப்பட்டிருந்தால் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எல்லாருக்கும். இந்த மரம் இந்த வெட்டப்பட்ட பழைய மரம் நாங்கள் கிடக்குது பாருங்க. அவ்வளோ தானே இருக்குது. 2011 இந்த காணியை பார்க்குறதுக்கு நாங்கள் விரைவில்லை. முதல் கட்டமாக கூடைப்பந்தாட்டம் அது வந்து நான் உதயன் பேப்பரில் ஒரு மெசேஜ் வந்தது. முந்தி ஒரு தலையங்கமாக வந்தது. யாழ் மாவட்ட அணி தெருவில் என்ற ஒரு தலையங்கம் வந்தது. என்னென்னு கேட்டால் நாங்கள் விளையாடுறதுக்கு கூடைப்பந்தாட்டத்தை விளையாடுறேன்னு சொன்னால் பாடசாலை மைதானங்கள்லாம் விளையாடணும். ஆனால் பாடசாலை மைதானங்களில் வந்து வெளியாகல், அதாவது பாடசாலையை விட்டு விலகி கழகங்களில் இருக்கிறார்கள் விளையாடுறதுக்கான அனுமதிகள் இருக்கிறது கஷ்டமான நிலையில் நாங்கள் வந்து துரியப்பா ஸ்டேடியத்தில் ரோட்டில் போஸ்டை வச்சு விளையாடினோம். ஸோ அதை பார்த்துட்டு தான் ஏன் யாழ்ப்பாண டீம் நாங்கள் இருக்கிறோம் டிசிசி சேர்மனாக இருந்தப்போ நாங்கள் இருக்கிறோம் எங்கிட்ட கேட்கலாம் தானேன்னு சொல்லி கேட்ட இடத்துல தான் சொன்னார், நீங்கள் காணியை காட்டுமோ நாங்கள் கிரவுண்டை செய்தாரோம். அப்போ அதில் நாங்கள் இதில் வந்து பார்த்தோன்னே நாங்கள் சொன்னோம் ஓல்பாக்கில் கொஞ்சம் இருக்குது, அதில் நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கன்னா நாங்கள் விளையாடலாமே. அப்போ அதில் எங்களுக்கு உடனே செல்லப்பட்ட டிஏ அப்போ சொன்னாருன்னு சொன்னால் எந்த ஒரு மரமும் தரிக்கக்கூடாது, அப்படியான இடத்தை பாருங்க. நாங்கள் அப்போ அதுக்காண்டி நாங்கள் இந்த ஏரியா முழுக்க நாங்கள் பார்த்துட்டு 3 பங்கர் இருந்தது. அப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் விடுதலை புலிகளின் ஒரு ட்ரைனிங் பேஸாக இருந்தது. அப்போ அவை அந்த புள்ளிகளை வந்து நிறைய பேர் இதனால் பொம்பர் அடிக்கிற நேரங்களில் வந்து நிறைய புள்ளிகளை வந்து பங்கருக்குள்ளே விடுறதுக்காண்டி ட்ரைனிங்கில் இருக்கிறார்களை பெரிய பெரிய பங்கர்ஸ் 3 இருந்தது. அப்போ அந்த பங்கர்ஸுக்கு மேலே வந்து மரங்கள் எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்த இந்த நோக்கமே வந்து ஒரு மரங்களும் அழிபடாமல் இருக்கணும், எங்களால் அந்த மரங்கள் அழிபடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த இடத்தை செலக்ட் பண்ணினாங்க. இல்லைன்னா இதில் வந்த மற்ற கட்டிடங்கள் வந்த இடங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த இடத்தை நாங்கள் செலக்ட் பண்ண நோக்கமே வந்து இந்த பங்கர் இருந்த காரணத்தால் நாங்கள் இதென்ன இந்த கடைசி அந்த கல் நாட்டுறதுக்கு முன்னமும் இதில் இந்த பங்கர் இருந்தது. அப்போ அது நீங்கள் முதலில் இருந்த சுரேஷ்குமார் போட்ட படத்துலேயும் இருக்குது அந்த பங்கர் அந்த ஏற்கனவே இருந்த படங்களையும் நாங்கள் பங்கரை கூட நாங்கள் அழிக்கக்கூடாத அளவில் வச்சுருந்து தான் விழாகாலம் விளையாடி கொண்டிருந்தோம் நாங்கள். ஸோ என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு நாங்கள் போட்டிருக்கோம், இது வந்து ஒரு பயிற்சிக்கான விளையாட்டு மைதானமே ஒழிய இது ஒரு காம்படிஷன் நடத்துகிற மைதானமாக நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. என்னென்னு சொன்னால் என்ன ஒரு விஷயத்தை சொல்லணும், ஸ்பெஷலாக கூடைப்பந்தாட்டம் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் கூடைப்பந்தாட்டம் வந்து மாகாண மட்ட ரீதியில் நடக்கிற போட்டிகளில் வந்து நாங்கள் 2ஆம் நிலையில் நிற்கிறோம். நாங்கள் 2ஆம் நிலையில் நிற்கிற நாங்கள் 10 வருஷ உழைப்பு 2001ஆம் ஆண்டிலிருந்து எங்களோட முயற்சியால் 2011ஆம் ஆண்டு நாங்கள் முதல் முறை 2ஆம் இடத்துக்கு வந்த நாங்கள் இன்றைக்கு 10 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து வடமாகாணம் 2ஆம் நிலையில் நிற்குது அகில இலங்கை போட்டியில். ஆனால் எங்களுக்கு பின்னால் நிற்கிற 3வது 4வது ரேங்கில் இருக்கிறது குருநாகல் பகுதி, அதாவது குருநாகல் தென் மாகாணம் கண்டி பகுதி மத்திய மாகாணங்கள். அப்போ மத்திய மாகாணங்களுக்கும் எங்களுக்கும் சரியான ஒரு போட்டி வரும் என்றால் நாங்கள் 2வது இடத்துல நிற்கிறோம். வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கொழும்பு 1வது இடத்துல நிற்குது. அப்போ 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு போட்டி பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் அவைக்கு இருக்கிற வசதிகள் எங்கள்கிட்ட இல்லை. அப்போ காலப்போக்கில் என்ன நேரம் அடுத்த வருஷம் கூட இது மாறலாம் இந்த நிலைமைகள். ஏன்னா நாங்கள் அமைச்சர் வந்திருக்க சொன்னாங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தின் மழை சீசன் வந்து தொடர்ந்து 3 மாதம் இருக்கும். 3 மாதத்துக்கு எங்களோட பிள்ளையர் ப்ராக்டிஸே செய்கிறீங்கள. 3 மாதத்துக்கு பிறகு ப்ராக்டிஸ் முடிஞ்சால் பிறகு தான் நாங்கள் அடுத்த கட்ட ட்ரைனிங்குக்கு போவோம். ஆனால் கண்டிலேயோ கொழும்பிலையோ தென் மாவட்டத்திலேயோ அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் கொழும்பில் பார்க்கலாம், மொரட்டுவேலேருந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது.
கண்டியில் ஸ்டேடியம் இருக்குது. வட மாகாணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வட மாகாணத்தில் 5 மாவட்டத்தில் முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்தையும் தவிர மற்ற 3 மாவட்டத்துங்களே இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது. மன்னாரில் 3 ஸ்டேடியம் இருக்குது, வவுனியாவில் 3 ஸ்டேடியம் இருக்குது, கிளிநொச்சியில் 1 ஸ்டேடியம் இருக்குது. 35 வருஷத்துக்கு முன்னம் இலங்கையில் இண்டோர் ஸ்டேடியம் 5000 பேரை கொண்ட இண்டோர் ஸ்டேடியம் கட்டுப்பட்டது சிவதாசா இண்டோர் ஸ்டேடியம் தெற்காசிய விளையாட்டு போட்டிருக்காங்க. ஆனால் 35 வருஷமாக எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி 35 வருஷமாக யாழ்ப்பாணத்துக்கு ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கொண்டு இல்லாமல் இருந்த ஆட்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு வேலையை செய்ய வலிக்கிட்டே இருக்கல. இப்படி ஒரு தடை போடுறது மனவர்த்தமாக இருக்குது. கொழும்புல எல்லாம் கணக்கு ஆனால் இங்கே வரும் 1 ஹவருக்கு 1500 கட்டித்தான் நாங்கள் பழகிறோம். அப்போ எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு இண்டோர் எங்களுக்கு வேணும், அரசாங்கத்தில் தரணும். இது இப்போ நாங்கள் இதெல்லாம் நடந்தது, ஆனால் எங்களுக்கு இப்போ தரமாட்டேன்னு சொல்லிடுறோம். எங்களுக்கு ஒன்று வேணும். அதெல்லாம் விளையாட்டுத்துறை சார்ந்த வீரர்களாலும் ஆர்வலர்களாலும் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்ட ஒரு அமைதியான முறையான ஒரு கோரிக்கை அமைந்த ஒரு சிறு செயற்பாடு. உண்மையிலே இந்த வகையிலும் எங்களுடைய கடந்த வாரம் புதிய உள்ளக விளையாட்டு அரங்கு அமைப்பதற்கு எதிராக இந்த வகையிலும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே எங்களுக்கு சரியான ஆச்சரியம். நான் இன்றைக்கு இந்த பழைய பூங்கா 200 வருட பழமை வாய்ந்த பூங்காண்டு வரலாற்று ஆய்வாளர்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இங்கே 200 வருட பழமை வாய்ந்த மரங்கள் இங்கே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்கள் 1977ஆம் ஆண்டு செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் நாங்கள் மாணவராக இருக்கின்ற போது நாங்கள் அதில் எங்களை ஃபெவிடியன் பார்க்க வந்து உண்மையில கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பல நூற்றுக்கணக்கான மஹோகனி ட்ரீஸ் தான் இந்த உண்மையில வந்து இது இந்த ஓல்ட் பார்க் என்பது மஹோகனி ட்ரீஸுக்கு மஹோகனி மரங்களுக்கு தான் ஒரு பிரசித்தி பெற்ற மரம். மற்றது இப்போ தற்போது நாங்கள் பார்க்கும்போது மேலே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, நாங்கள் வீதியார் சுற்றி பார்க்கும்போது ஒரு சில கட்டிடங்கள் மட்டும்தான் அப்போது காட்சிக்கு தெரிஞ்சது. உள்ளே போக்கு பார்க்கும்போது தான் இனிமேல் கட்டிடம் அமைப்பதற்கு ஒன்றுமே இல்லை, அங்கே மரங்களே இல்லை. இப்போ சூழலியலாளர் இருந்து சொல்றவர்கள் வந்து இங்கே பார்க்கணும் என்ன மரம் நிற்குது. இப்போ இதில் வந்து இங்கே பார்த்தாலும் மாமரங்கள், புளிய மரங்கள், பற்றை காடுகள் இதான் நிரம்பி வழிகள். ஒன்று வரலாற்று எங்களை வரலாறு சொல்லுகின்ற 200 வருட வரலாற்றை சொல்லுகின்ற இந்த பூங்கா என்பது தற்போது இல்லை. உண்மையில எங்களுக்கு இவ்வளவு கட்டிடங்கள் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் அமைக்கும் போது இந்த சூழலியலாளர்கள், இந்த அரசியல்வாதிகள், இந்த சமூக ஆர்வலர்கள் எங்கே போன உண்மையிலே நாங்களும் உண்மையிலே இந்த பூங்காவிலே எந்த ஒரு கட்டிடம் அமைக்கப்படாமல் இருந்தால் இந்த வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஒரு பிரதேசத்தை பாதுகாப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். நாங்களும் அது ஒத்துழைப்பு வழங்க தயாரிக்கின்றோம். ஆனால் உண்மையிலே இந்த யாழ் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த உள்ளரங்கங்கள் என்பது மிக அரிதாக இருக்கின்றது. முக்கியமாக வந்து சகல வசதியும் கொண்ட உள்ளரங்கம் வந்து யாழ்ப்பாணத்திலே பல்கலைக்கழகத்திலே
மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய உள்ளரங்கங்கள் வந்து மிக சிறியவை. ஆகவே பல்கலைக்கழகத்திலே எல்லா நேரத்திலும் வெளியால் பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு எல்லா வீரர்களும் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக எங்களுடைய பிள்ளைகள் வந்து தங்களுடைய சாதனைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உள்ளரங்கங்கள் கட்டமைக்க வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இங்கே படித்த பழைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர் வந்து அனைத்து பிள்ளைகளை விளையாட்டு போட்டியில் பங்கு விட்டும் போது இங்கே தலையிலே பயிற்சி பெற்று அங்கே உள்ளரங்கில் விளையாடும் போது மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினார். ஆகவே அதன் அவசரமாகத்தான் அந்த உள்ளரங்கம் அமைக்கப்படும். அதே போல எங்களுடைய வீரர்கள் உண்மையிலே எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் இளைஞர்கள் தேசியத்திலே சர்வதேசத்திலே சாதிக்கணும்னு சொன்னால் உள்ளரங்கம் என்பது கட்டாயம் நிச்சயமாக அவசியம் என்பதை நான் முதலாவது இந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் அரசியல்வாதி அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அமைக்கின்ற இடம். இங்கே வந்து இவர்கள் சொன்னார்கள், இப்போ ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தார்கள் 3 இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது. 3 இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு தான் தெரிவு செய்யப்பட்ட ஒழிய உள்ளரங்க விளையாட்டு அமைப்பதற்கு அப்பயும் தெரிவு செய்யப்படவில்லை. செம்மணியிலே ஒன்றை கட்டிடுமா, செம்மணி சத்புணத்திலே ஒன்றை கட்டிடுமா, அடுத்து இன்னும் வந்து அங்கே இருக்கின்ற அந்த அகழ்வாராய்ச்சி என்ன முடியவில்லை. செம்மணி சத்புணத்தை கட்டுறது பல அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கே பல நூற்றுக்கணக்கான கோடிகள் தேவை. அப்போ இன்னைக்கு வந்து சர்வதேச விளையாட்டு மைதானம் வந்து எங்களுடைய மண்டலில் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. உள்ளரங்கு வந்து ஒரு மிக குறுகிய பிரதேசத்தை கொண்டு உள்ளரங்கு அமைப்பதற்கு மரங்களற்ற ஒரு பிரதேசத்தில் தான் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே எந்த ஒரு புதிய மரங்களையும் தரிக்கப்படவில்லை. ஆனால் எனக்கு தெரியும், நான் சிறுவனாக இந்த காலத்தில் இந்த ஜால் செஞ்சோன்களில் கடந்த 11 வருடங்களாக 77ஆம் ஆண்டு 86ஆம் ஆண்டு வரை 11 வருடங்களுக்கு நான் அங்கே விடுதியிலிருந்து கல்வியேற்றினான். இந்த இதில் இருந்த இப்போ தற்போது பிரதேச செயலகம் தேர்தல் திணைக்களங்கள் இப்படி எங்களுடைய வடமாகாண மின்சார சபை அமைக்கப்பட்ட இடங்களில் பாரிய மரங்கள் அப்போது நின்றது. அந்த பாரிய மரங்கள் தரிக்கப்பட்டுத்தான் இந்த கட்டிடங்கள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கே தவிர அங்கே வெட்ட வெளிக்கு அமைக்கப்படவில்லை. அப்போது இந்த சூழலியலாளர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தங்களை கார்த்திகை மறை நடுகை மாதம் என்று சொல்கின்ற கொண்டாடி கொள்கிற சூழலியலாளர்கள் எங்கே போனார்கள்? அல்லது இந்த மரநடுகை ஆர்வலர்களால் நட்ட மரங்கள் எத்தனை முளைச்சிருக்கு, அவர்கள் அதே இடத்துல திருப்பி கொண்டே நடுவார்கள். இதான் நடக்கிறது. இங்கே நடப்படுற மரங்களவையும் பராமரிக்கப்படவில்லை. ஆகவே உண்மையில வந்து இந்த பூங்கா எனக்கு தெரியும் வரலாற்று ரீதியாக 100 வருஷத்துக்கு மேலே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. எங்களுடைய அதுக்கு இதுக்கு பதிலாக இது வந்து அப்போ வெள்ளக்கார ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது வந்து அந்த ஆளுநர் மாளிகைக்குரிய இடமாக இருந்தது. அப்போது வெளி பார்வையாளர்கள் பொதுமக்கள் போவதற்கு தடை வைக்கப்படுது. அதுக்கு பின்னர் இன்று வரைக்கும் நீங்கள் சுதந்திரமாக இந்த பூங்காட்டில் யாரும் போய் வர இயலாது. இந்த கேட்டை நீங்க தாண்டி நீங்க போயிடாது உள்ளுக்கு. இது யாருக்காக இப்போ நாங்கள் பேணி பாதுகாக்கிறோம்? இயற்கை சூழலுக்கு வந்து போதிய மரங்கள் யாழ் நகர்பகுதியில் போதிய மரங்களுக்கு எங்களை புவியியல் பேராசிரியர் சொல்றாரு, யாழ்ப்பாணத்தில் நகர்பகுதியில் மரங்கள் கூடிட்டு அதனால வந்து விளைச்சல்கள் குறைவா இருக்கு. தென்னை மரங்கள் எல்லாம் டவுன் ஏரியா நெருக்கமாக நிற்கிறது, விளைச்சல் இல்லை. ஆகவே இதுல இருந்து வர ஆக்சிஜனால தான் நாங்கள் எல்லாரும் வாழ போறோம். யாழ்ப்பாண மக்கள் எல்லாம் செத்து போறான்னு சொல்லி கவலைப்படுறோம். எல்லாம் சூழலியலாளர்கள் ஆர்வலர்களோ கவலைப்படுறது எனக்கு வேடிக்கையானது. இங்கே குறிப்பிட்டு செல்லக்கூடிய என்ன மரம் இருந்தது கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக 7 மணி ப்ரூவ் பண்ணுவோம். எனக்கு தெரியும் 50 வருஷம் வரலாறு எனக்கு தெரியும். 50 வருஷம் வந்து 40 வருஷத்துக்கு இந்த செஞ்சோஸ்கள் நான் கல்வி வேண்டாம். ஆகவே 50 வருஷம் 100 வருஷம் வரலாற்று கொண்ட இதுல 200 வருஷம் வரலாறு சொல்லி 100 வருஷம் இந்த எந்த ஒரு பொதுமக்கள் பாவனைக்காகவும் திறந்து விடப்படாத ஒரு பூங்கா. இதை யாருக்காண்டி நீங்க பாதுகாக்கிறீங்க? இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் தற்போது பாதுகாக்கப்படுகின்றதா? ஒன்று மணி நான் சொல்றோம், ஆங்கிலேயராலே கட்டப்பட்ட இந்த கச்சேரி இடிக்கக்கூடாதுன்னு சொல்கின்ற இந்த சமூகம், ஆங்கிலேயராலே வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் வந்து நடப்பட்ட இந்த மரங்களை பாதுகாக்கணும்னு சொல்லப்பட்ட சமூகம், எங்களுடைய மன்னர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அரண்மனைகளை பாதுகாப்பதற்கு என்ன முயற்சி நீங்க செய்தீர்கள்? இங்க நிறைய எங்களுடைய மரபு சின்னங்கள் யாழ்ப்பாணத்தில் நிறைய இருக்கின்றது, வடக்கு மாநிலம் நிறைய இருக்கின்றது. இவர்கள் இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகள் இங்கே தற்போது ஒவ்வொரு நாளும் சங்கிலியன் மந்திரி அரண்மனை ஒவ்வொரு நாளும் கீழே கொட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே உண்மையிலே இவர்கள் அதனை பராமரிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார்கள்? ஆனால் பிரிட்டிஷ் காலத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட இந்த முன்னே தெரிகின்ற எங்களுடைய பழைய கச்சேரியை பாதுகாக்கிறதுக்கும் அவர்கள் வாழ்ந்து அனுபவிச்ச அந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கான எங்களுடைய ஓடிக்கொண்டிருக்கிறோம். இங்க வந்து நீங்க அனைத்து பொதுமக்களும் இந்த உண்மையில வந்து இவர்களுடைய பேச்சுகளை நம்பிக்கொண்டு வீட்டில் இருக்கிற அல்லது சமூக ஊடகங்களை கருதி தெரிவிக்கின்ற அனைவரும் வந்து தயவு செய்து ஒரு முறையாவது வந்து இந்த பழைய பூங்காவை நீங்க சுற்றி பாருங்கள். அதற்கு பின்னர் இந்த பிள்ளைகளுடைய இந்த சிறுவர்களுடைய கோரிக்கை நியாயமானதா
நியாயம் அற்றதா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பண்பாடுக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வந்தாலும் அதை குழப்புற பண்பாடு, எங்களுடைய மரபுகளை பாரம்பரியத்தை சொல்லி குழப்புற பண்பாடு தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் வந்து யாழ் மத்திய கல்லூரியுடைய ஸ்விமிங் பூல் எங்களுக்கு தேவை, ஒரு ட்ரைனிங் ஸ்விமிங் பூல் தேவை. ட்ரைனிங் ஸ்விமிங் பூல் எங்களுக்கு தேவை. நாங்கள் இதை படிப்பிக்கிறோம். ஸ்ரீலங்காவில் டைவிங் காம்படிஷன், டைவிங்கை பழக்கக்கூடிய, ஸ்விமிங் பூலில் டைவிங் பழக்கக்கூடிய எந்த ஒரு கோச்சஸ் ஸ்ரீலங்காவில் இல்லை. இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து எங்களுடைய ஆக்களை கொண்டு போகிறதுக்கு தரமான ஆக்கள் இல்லை. இங்கே இன்டர்நேஷனலுக்கு இங்கே இருந்து ஒருத்தரும் போகிறதில்லை. ஆகவே மத்திய நாங்கள் எதை கொண்டு வந்தாலும் அதை யார் கொண்டாடுறன்னு தான் பார்ப்போம், அதை யார் செய்கிறான்னு தான் பார்த்து அதை குழப்போம். உண்மையில வந்து இது வந்து இதற்குரிய அடிக்கல் நாட்டு வந்து ஒரு சர்வதேச நிதி மூலம் அல்லது புலம்பெயர் மக்கள் நிதி மூலம் இது அத்திவாரமிடப்பட்டிருந்தால் எவரும் குழப்பிருக்க மாட்டோம். தற்போது ஆட்சியில் உள்ளவர்களால் இந்த திட்டம் செயற்படுத்துகிற காரணத்தால் வந்து சில அரசியல் காரணங்களுக்காக இதை சில பேர் குழப்பறது முற்படும். தயவு செய்து எங்களுக்கு எதிராக இதுக்கு எதிராக தடை உத்தரவு போட்ட சமூக ஆர்வலர்களை நாம் வினயமாக கேட்பதுண்டு. தயவு செய்து நீங்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த சமூகத்திலே சமூக அவலங்களை நீங்கள் நேரடியாக பார்த்து நீங்கள் தயவு செய்து நீங்கள் இருக்க ஒரு சாதகமான உங்களை நாங்கள் எதிர்க்க விரும்பவில்லை. இது ஒவ்வொரு மனிதத்தை தனிப்பட்ட உரிமை, தன்னுடைய இயற்கையை பாதுகாக்க தனிப்பட்ட உரிமை, அதில் எந்த வித மாற்றுக்கிறதில்லை. நீங்கள் வழக்கு போட்டதுக்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் எங்களுடைய தேவையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. தயவு செய்து 170 மில்லியன் வருது என்று சொன்னால் அதை திருப்பி போட மாட்டேன். என்ன பொறுத்தவரை நான் ஒரு விரிவாளர்களிலே, நான் ஒரு விளையாட்டுத்துறை விரிவாளர்களில் என்னுடைய கணிப்புகளை நான் சொல்லுகிறேன். ஒரு இயற்கையான ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு இயற்கையான ஒரு சுத்தமான ஆக்சிஜன் கட்டாயம் அவசியம். இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் மசில்ஸ் கிளைம் பண்ணுவதும். இரண்டாவது, ஒரு போக்குவரத்து இலகுவாக ஆக்சஸ், ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் இலகுவாக போக்குவரத்து செய்யக்கூடிய பாதை தேவை. ஆகவே தயவுசெய்து இதை கொண்டு கோப்பாயில் அமைப்பதன் மூலமோ அல்லது தீவு பகுதி பிரதேசங்களில் மண்டலங்களை விட தூரமான பிரதேசங்கள் அமைப்பதன் மூலமோ மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கப்பட்டு, தயவு செய்து உங்களை நாங்கள் எதிர்க்கவில்லை, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு நாங்கள் எதிர்க்கவில்லை. நீங்களுக்கா தயவு செய்து வந்து இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள், இந்த பூங்காவிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஏனைய கட்டிடங்களை நீங்கள் பாருங்கள். ஆகவே உண்மையிலே இதற்குரிய ஆதரவை நீங்களும் எங்களோட இணைந்து வழங்க முன்வர வேண்டும் என நான் இந்த தலைவரை கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. சரி படம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவுட் வருவாங்க. ஸோ நாங்கள் இன்டர்வியூவில் விளையாடிட்டு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படி இங்கேயும் ஒரு இன்டர்வியூ இருக்குது. அது 1 ஹவருக்கு 1500. எங்களுக்கும் ஒரு இன்டர்வியூ அது பிஸ்னால ஸ்டாலிங் அங்கே எங்களுக்கும் என்னோட இன்டர்வியூ அங்கே போனால் கல்வியை கொஞ்சம் இது உங்களுக்கு இங்கே என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இங்கே மாணவ காலத்துலாம் நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா வசதியும் கிடைக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கொழும்புலையும் போய் அந்த பிளேஸை வச்சு டான்ஸ் இருக்கும். இங்கே விளையாடி இங்கே நார்மல் இதில் விளையாடிட்டு அங்கே போய் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அது இங்கே கற்று விளையாடணும்னா அங்கே கொஞ்சம் நாங்கள் வழியாக செய்யணும். அதனால பயிற்சிப்பாளராக இருக்கிறேன். மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால் நாங்கள் பேசியதுக்கான அல்லது அதை தாண்டியதுக்கான ஒரு பயிற்சி செயற்திட்டங்களை நாங்கள் முன்னோக்கி சென்றிருக்கும் போது எங்களுக்கு தடையாக இருக்கிறது வந்து உண்மையிலேயே இந்த இண்டோர் ஸ்டேடியம் என்பது இல்லாதது. அதிலும் மழை காலத்தில் ஏற்கனவே கூறப்பட்டது போல மழை காலம் வந்தால் ஒரு 3 மாதத்துக்கு பயிற்சிகளே இல்லாமல் தான் மாணவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இருந்துவிட்டு அதற்கு அடுத்த மாதங்களில் ஜனவரிகளில் ஆரம்பிக்கின்ற போட்டிகளுக்கு மாணவர்கள் செல்வதில்லை. காரணம் வெற்றிகளை ஈட்ட முடியாத காரணங்களாக உள்ளது. அதே நேரத்தில் இவ்வாறான இண்டோர் ஸ்டேடியம் இல்லாமல் பயிற்சிகளை எடுத்துவிட்டு தேசிய மட்ட போட்டிகள் நடைபெறும் பொழுது அகில போட்டிகள் எல்லாம் இண்டோர் ஸ்டேடியங்களில் நடைபெறுகின்ற போது இதற்கு பழக்கப்பட்ட மாணவர்கள் அந்த போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றிகள் அவர்களிடம் தகுதிகள் இருந்த போதிலும் அவர்களிடம் திறமைகள் இருந்த போதிலும் வெற்றிகளை ஈட்ட முடியாத தன்மை ஒன்று காணப்படுகிறது.
அவ்வாறான காரணங்களை தவிர்ப்பதற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமானதாக எதிர்காலத்தில் நமது வீரர்களுக்கு அமையும். அதேவேளை இன்று எமது மாவட்டம் மாத்திரமல்ல, பிற மாவட்ட வீரர்கள் கூட இதனால் இந்த இடத்தில் கட்டுவதன் மூலமாக பெரிய அளவு பயனை பெற முடியும். காரணம், இது அனைத்துக்குமே பொருத்தம். ஒரு கிளிநொச்சியோ வவுனியாவில் ஒரு போட்டிக்காக அல்லது பயிற்சிக்காக மாணவர்கள் ஏற்கனவே இடங்கள் தெரியாமல் வருகின்ற பட்சத்தில் இன்னும் 2-3 பஸ்கள் தாண்டி ஒரு இடத்திற்கு சென்று பயிற்சிகளை எடுத்துவிட்டு வீடு திரும்புதல் என்பது சாத்தியப்பாடாக அமையாது. ஆனால் இது ஒரு பிரதான வீதியில் அமைந்துள்ளமையினால் ஒரு வாகனத்தில் வந்துவிட்டு அதே இடத்தில் இறங்கி நடந்து சென்றுவிட்டு மீண்டும் அவர்கள் வீடு திரும்ப பாதுகாப்பாக செல்லக்கூடிய வசதிகள் உள்ளது. இது ஒரு பெண்கள் என்ற ரீதியில் பார்க்கும்போது கூட பெரிய அளவில் ஒரு பயனுள்ளதாக இந்த இடமும் அமையும், இந்த இண்டோர் ஸ்டேடியம் அமையும். ஆகவே இதனை எவ்வாறாயினும் இந்த இடத்தை எங்களுக்கு பெற்று தந்து இந்த கட்டிடம் மிக விரைவில் அமைய பெற்று இன்னும் பல வீரர்களை இந்த மாவட்டம் உருவாக்க வேண்டும். தற்போது கூட கூடைப்பந்தாட்டத்தில், வலைப்பந்தாட்டத்தில் தேசியம் தாண்டி பல வீரர்கள் இருக்கின்றார்கள். அது 1-2 என்பதை தாண்டி 10-15 மாறுவதற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமாக அமைவதற்கு உதவ வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இந்த இடத்துல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, யாழ் மாவட்டத்தினுடைய வலைப்பந்தாட்ட சங்கத்துடைய செயலாளர் என்ற வகையிலே நாங்கள் சிந்திப்பது எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கான ஒரு இதாக அளிக்கின்றார். ஏனென்று சொன்னால், நாங்கள் முன்னைய காலத்திலே விளையாடுகின்ற போது இவ்வாறான இடம் இல்லாமல் நாங்கள் எவ்வளவோ பின்னடைவை சந்தித்திருக்கின்றோம். ஆகவே எதிர்கால சந்தைக்காக நிச்சயமாக இந்த இடம் எங்களுக்கு, இண்டோர் ஸ்டேடியம் எங்களுக்கு நிச்சயமாக தேவை. அதுவும் இலைமறை காயாக எத்தனையோ மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பயிற்சி கொள்வாங்குவதற்கு மிகவும் பொருத்தமான இடம். இது முன்னேற குறிப்பிட்ட மாதிரி உண்மையிலேயே எதிர்காலத்தில் எங்களோட சமுதாயம் வேறு திசைகளுக்கு மாறாமல், உதாரணமாக போதை வசதிக்கு அடிமையாகாமல் இப்படி ஒரு உள்ளக அரங்கை நாங்கள் இந்த இடத்துல நிறுவதால் நிறைய மாணவர்கள் தங்களுடைய நேரங்களை இதில் எல்லா விளையாட்டுக்கும் உகந்த ஒரு இடமாக இருக்கின்றது. எனவே நிச்சயமாக எங்களுக்கு இந்த இடம் அமைய பெற்றால் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய கடிதம் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு முகரிடப்பட்டிருக்கின்றது. நாங்களும் இந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றத்தில் அண்மையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதாக அறிகின்றோம். அதற்குரிய உத்தியோகபூர்வமான கட்டளை எதுவும் எங்களுடைய மாவட்ட ஜலத்துக்கு இதுவரையில் கிடைக்கப்படவில்லை. ஆனால் தகவல் மூலம் நாங்கள் அறிந்திருக்கணும். அந்த வகையில் இது சம்பந்தமாக கருத்துக்கள் எதையும் கூறுவதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால நான் இந்த இடத்துல உங்களுக்கு எந்தவித கருத்துக்களையும் கூற முடியாதவனாக இருக்கின்றேன். உங்களுடைய இந்த கடிதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் தொடர்பாகவும் நான் இந்த விடயத்தை அதுமாதிரி ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு பாரப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு மாவட்ட செயலாளருக்கும் ஆளுநருக்கும் எதிராக அதைத்தான் எதிராளியாக முன்னிறுத்தப்பட்டு வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த அழைப்பான வந்தால் இந்த மாணவர்களுடைய நியாயம் என்ன நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றதான் எங்களுடைய என்னென்னால் அதாவது நீதிமன்றத்தில் இந்த விடயம் பாரப்படுறதுக்கப்படியால் நான் கருத்து கூற விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் இதில் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைக்கிற சம்பந்தமாக தொடர் நடவடிக்கை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் பிரகாரம் நாங்கள் முன்னெடுக்கலாம்.